தர்பூஸ் ஆரம்பிச்சிருச்சுங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே. போனோன்னே பஞ்சாயத்து ஆரம்பிச்சு விட்டுருச்சு. போனோமா கெஸ்ட்டாக போனோமா எல்லாத்துலேயும் சுமூகமாக பேசினோமா வந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் போன உடனே பஞ்சாயத்து ஆரம்பிச்சிட்டார். ஏற்கனவே பிக் பாஸ் சொல்லிட்டாரு, நீ வெளியே நடந்த விஷயங்கள் எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதையும் மீறி நீ பேசின அப்படின்னா கேட்டை திறந்து விட்டு வெளியே போன்றுவேன். நீ பேசுகிற விஷயங்கள் எல்லாத்தையும் நீ வர்றது தான் தெரியும், வெளியே போகிறது தான் தெரியும், மீதி எல்லா விஷயத்தையும் கட் பண்ணி எரிஞ்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார். அதுக்கப்புறமும் திருந்தாது. கானா வினோத்துக்கிட்ட பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி காட்டுச்சு. கானா வினோத்தை எவ்வளோ தூரம் வெளியே கரிச்சு கொட்டுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாத்துக்கும் தெரியும். தெரிஞ்ச பிறகு கானா வினோத்துக்கு தெரியாமல் இருக்குமா? உள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசும்போது அந்த எமோஷ்னல் தெரியாமல் இருக்குமா? தெரியும், வெளிக்காட்டிடும். மனசுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வெளிக்காட்டிடும். கானா வினோத்து ஃபைனலிஸ்ட் போகிறான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து திவாகரனால் ஏற்றுக்க முடியல. பயங்கரமாக வந்து ரொம்ப ட்ரிக்கர் பண்ணுற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாப்புல. இதெல்லாம் பார்க்கும்போது கானா வினோத்து பாவம். கானா வினோத்தை வந்து ஃபைனலுக்கு போயிட்டாப்புல, அவர் மெச்சூரிட்டியாக இருக்கிறாரா இல்லையா, நீ வந்தியா, கானா வினோத்தோட பேச போறியா, பேச பழகலையா, பிடிக்கலையா, நீ விலைக்கு போய்கிட்டே இரு. நீ போட்டியாளர் கிடையாது, நீ கானா வினோத்தோட போய் பேசணுங்கிற அவசியம் கிடையாது. கானா வினோத்தை தாண்டி இல்லைப்பா உனக்கு எனக்கும் ஒத்துக்காதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீ விலைக்கு போயிட்டே இரு. கானா வினோத்தும் விலகி இருப்பாப்புல. அதை விட்டு நீ கானா வினோத்துட்டு போய் வம்பளுக்கிறது, பேசுகிறது, தேவையில்லாமல் கட்டி பிடிக்கிறது, மேலே உளுந்து புரண்டுறது, இந்த வேலையெல்லாம் நல்லா இருக்காது. திவ்யாவோட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணுறியா, அது திவ்யா இஷ்டம், திவ்யாவோட பேச்சு, அது திவ்யாவுடைய இது, திவ்யாவோட ஆதரவாளர்கள் அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா இப்போ திவ்யாவே வந்து உங்களோட சேர்ந்து ரீல்ஸ் பண்ணுது, டான்ஸ் ஆடுது அப்படின்னா உனக்கு ஒரு வெளியே வந்து ஃபேன் பேஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அது நம்புது. அதனால தான் இப்போ உங்களோட சேர்ந்து கொஞ்சம் குழாவுற மாதிரி ஒரு ரீல்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்குது. ஆனால் உண்மையிலே வந்து உங்களோட ரீல்ஸ் போடணுன்னு அவசியமே கிடையாது. அதுக்கு வந்து என்னென்னா ஃபேன் பேஸ் உனக்கு அதிகமாக இருக்கும். உங்களோட சேர்ந்து ஆடினோம்னா பாரு திவ்யா பார்த்தியா வாட்டர் மில்லான நம்மளால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா நம்ம ஓட்டு போடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் திவ்யா இந்த வேலை பார்க்குது. இது வந்து இதுக்கு தெரியல, இந்த தற்கொலைக்கு தெரியல. இது என்ன நினைக்கிது அப்படின்னா, திவ்யா இவ்வளோ அழகான பெண்ணு கூட நான் சேர்ந்து, அதுவும் பிக் பாஸில் வேர்ல்டு வைஸாக பார்க்கக்கூடிய இந்த ஒரு சேனலில் நான் டூயிட்டு போடுறேன் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி அது பெருமையாக தற்பெருமையாக அலையுது. இது பொம்பளை சோக்கு பிடிச்சி அலையுது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கு தெரியும். கானா வினோத்தை வந்து குறை சொல்கிறது இது வேலையாகவே வச்சிருக்குது. கானா வினோத்தை அவன் வேலையாக அவன் பார்க்குறான், அவன் பாட்டுக்கு அவன் போயிட்டுருக்கிறான். அவன் வந்து ஃபைனல் ஆகிடுவான். டைட்டில் அடித்தாலும் அடிப்பான். அடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது, மக்கள் ஆதரவு அதிகமாக இருக்குது. வெளியே இதை இருந்து பார்த்துட்டு வந்துட்டேன், அவங்க கூட பழகணுன்னு ஆசைப்பட்ற, டைட்டில் வின்னரோட பேசணுன்னு ஆசைப்பட்ற. ஆனால் நீ வெளியே போய் என்ன பேசுவேங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அவன் கானா வினோத்துக்கு டைட்டில் அடிச்சிட்டான் அப்படின்னா கண்டிப்பாக நீ வெளியே போய் என்ன பேசுவ? கானா வினோத்துலாம் தகுதியான ஆளே கிடையாதுங்க. டைட்டில் அடிக்கக்கூடிய அளவுக்கு தகுதி தராதரம்லாம் கிடையாதுங்க கானா வினோத்துக்கு. மக்கள் பார்த்து ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பொய்யுங்க. மக்கள் கானா வினோத்துக்குலாம் ஓட்டே போடலைங்க. அவங்க எனக்கு போட்டிருப்பாங்க, இல்லைன்னா பார்வதிக்கு தான் போட்டிருப்பாங்க. மக்கள் பார்த்தெல்லாம் போடலைங்க. பிக் பாஸ் டீமு அவங்களாம் ஒரு ஆளை செலக்ட் பண்ணி அவங்களா வந்து டைட்டில் கொடுத்தாங்க அப்படின்னு வெளியே போய் அவன் பேட்டி கொடுக்குறானா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். அந்த மாதிரி ரகம்தான். இப்போ போயிட்டு என்ன சொல்கிறான், கானா வினோத்து வந்து செயல்பாடுகள் மான மரியாதை இதெல்லாம் வச்சு இல்லாமல் பேசுகிறான். அவன் பேச்சு வழக்கம்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை, சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி திவ்யாட்டையும் போய் சபரிட்டையும் போய் சொல்கிறான், கம்ப்ளைண்ட் பண்ணுறான். திவ்யா ஒரு விஷயத்த சொல்லுது, பிடிக்கலையா விலகி போ அப்படின்னு சொல்லுது. இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, சபரி ஒரு வார்த்தையை விட்டுறான், துஷ்டனை கண்டால் தூர விலகுன்னு ஒரு பழமொழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சுதாரித்து துஷ்டன் சொன்னது நான் கானா வினோத்தை சொல்லலை, இது ஒரு பழமொழி. அந்த பழமொழியில் என்ன சொல்லியிருக்கோம், உனக்கு பிடிக்காதவங்க யாராக இருந்தாலும் விலகி இருந்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீ அதை புரிஞ்சுக்கோ, நீ உனக்கு பிடிக்கலையா நீ விலகி போ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இவன் என்ன செஞ்சான், நேற்று திவாகர் உள்ளே வந்தோடனே கானா வினோத்து கூட போய் படுக்கிறேன் அப்படின்ட்டு பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கி கொண்டு போய் அங்கே வைக்கிறான். கானா வினோத்துக்கு தெரியும் திவாகர் படுத்தாப்புலன்னா அந்த ரூமில் எவனுமே நிம்மதியாக தூங்க முடியாது. ஏற்கனவே அந்த இது வந்து பிரச்சனை இருக்குது. திவாகரோட கொரட்டை பயங்கரமாக இருக்கும். அந்த கொரட்டையில் தூங்க முடியாது. அதையும் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக சொல்கிறான். சார் என்னை வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது என்னை எழுப்பி ரொம்ப தொந்தரவு பண்ணுறாப்புல சார் அப்படின்னு சொல்லி போட்டியாளர் இருக்கும்போதே கானா வினோத்து மேலே கம்ப்ளைண்ட்லாம் அதிகமாக கொடுத்தான். ஆனால் இப்போ என்ன சொல்ல வரான்னா, கானா வினோத்துக்கு அதெல்லாம் தெரியும். இவன் கொரட்டை விடுவான், நிம்மதியான தூக்கத்தை கெடுத்துருவான், இது தேவையில்லாத பிரச்சனை நமக்கு, அதனால் வேறு ரூமில் போய் நீ படுத்துக்கோ அப்படின்னு சொல்லி பெட்டியை கொண்டு போய் அங்கே போட்டாப்புல. இது வந்து அதுக்கு அவருக்கு பிடிக்கல, என்னை வந்து டேமேஜ் பண்ணுறான், இமேஜை டேமேஜ் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. நைட்டெல்லாம் தூங்க முடியாதுன்னு ஒரு காரணம் தான். நீ இப்போ போட்டியாளர் கிடையாது, நீ எங்கே வேணாலும் படுத்துக்கலாம். நாங்கள் படுத்துருக்க இடத்துக்கு பக்கத்தில் வந்து நீ படுக்கணும்னு அவசியம் கிடையாது. உனக்கு அவன் சொல்லிட்டாப்புல அப்படின்னா நீ அதை புரிஞ்சுக்கணும்ல. புரிஞ்சுக்கிட்டு நீ போய் வெளியே போய் படுக்கலாம்ல, உன் கூட படுக்க முடியாது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது.
அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டு. அது நான் என் சூட்கேஸை கொண்டாந்து வெளியே வைக்கிறாப்புல, அதை பண்ணுறாப்புல, வளர்ந்துருக்காப்புலையே தவிர மெச்சூரிட்டி இல்லை, அது இல்லை, இது இல்லை அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை பேச ஆரம்பிச்சு விட்டாலும் என்னடா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாத்துக்குமே தோணுச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா கானா வினோத் வந்து அப்படியே உட்காந்துட்டு அவரும் உட்காந்து யோசிக்கிறாப்புல, இவன் கூட நம்ம பேசுகிறதுக்கு நம்ம இமேஜை கெடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரும் வந்து இது பண்ணுறாப்புல. கானா வினோத்தை கார்னர் பண்ணி அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மட்டுமே திவாகர் உள்ளே வந்த மாதிரி தோணுது. பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஆனால் வந்து எல்லாருமே அட்வைஸ் பண்ணுறாங்க. அதே போல் வந்து விக்கல்ஸும் பார்த்திங்கன்னா கானா வினோத்திட்ட பேசும்போது சொல்கிறாப்புல, நீ வந்து தர்பூசை வந்து நீ ரொம்ப கிண்டல் பண்ணாத, அந்த ஆள்கிட்ட பேச்சு வச்சுக்காத, அந்த ஆள் உன்னை கம்ப்ளைண்ட் பண்ணுவான், அவன் ஒரு மாதிரியான ஒரு மார்க்கமான ஆள், பார்த்து இருந்துக்க அப்படின்னு சொல்கிறான். நான் எங்கேயே அந்த ஆள்கிட்ட வம்புழுக்கிறேன்? அந்த ஆளை வேணும்னே வந்து என்னை தேடி வந்து வம்புழுக்கிறான். வம்புழுத்து விட்டு நான் ஏதாவது சொன்னேன்னா அதை போய் பெரிய ஒரு குற்றமாக சொல்லிக்கிட்டு இருக்கான். உண்மையிலேயே அவன் தான் வந்து இது பண்ணுறான், பிரச்சனை பண்ணுறான் என்னைய அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாப்புல. இது எங்கே போய் தான் முடிய போகுதுன்னு தெரியல. காண்டாகவே அலையுது திவாகருக்கு என்னென்னா கானா வினோத்து டைட்டில் அடிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். மக்கள் நினைக்கணும்ல, நீ நினைக்கலாம், மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. கானா வினோத்தை தான் டைட்டில் அடிப்பார். இன்றைக்கி இருக்க செல்வாக்கு பிரகாரம் பார்த்திங்கன்னா கானா வினோத்து ரொம்ப டாப்பில் இருக்கிறாரு. அப்படிங்கும்போது இதை எப்படி வெளியே இருந்து பார்த்துட்டு போகிற திவாகர்னால் எப்படி ஏற்றுக்க பிடிக்கும் சொல்லுங்கள்.